லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே உடை குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் வெற்றி எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளோட அதிகாரப்பூர்வ புகைப்படத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. இந்த கடலூர் மாவட்டத்துல ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த கமலேஸ்வரி சுரேஷ்குமார் தம்பதியினர் இங்க கமலேஸ்வரியோட அவருடைய கணவர் உடல்நலக்குறைவால் காலமானதுனால சுகந்தகுமார் மற்றும் அவரது பேரன் நிஷான் ஆகிய 3 பேர் மட்டும் நெல்லிக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய காராமணி குப்பத்தில் வசிக்கின்றனர். இந்த நிலையில கடந்த திங்கட்கிழமை காலை பாத்தீங்கன்னா 3 பேருமே வெட்டி கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் எரிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திய தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில 5 நாட்களுக்கு பிறகு விசாரணை மேற்கொண்ட போலீசார் இந்த கொலையில அதே பகுதியை சார்ந்த சங்கர் ஆனந்த் மற்றும் அதே போல ஷாகுல் அமீத் ஆகிய இருவரை கைது செய்தனர். மேலும் அவர்களது புகைப்படத்தை அதிகாரப்பூர்வ புகைப்படத்தை தற்போது வெளியிட்டுள்ளனர். மேலும் அவர்கள் இந்த வாக்குமூலத்தில் காவல்துறையிடம் தெரிவித்த தகவலாக அது வெளியானது மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவலை பாத்தீங்கன்னா சங்கர் ஆனந்தோட தாய் கடந்த 6 மாதத்துக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலைக்கும் சுகந்தகுமாருக்கும் தொடர்புகள் காரணத்தால் அவரை 6 மாதமாக கொலை செய்ய முடிவு செய்ததும் அதனை அடுத்து திட்டமிட்டு இந்த கொலை செய்யப்பட்டதாகவும் அந்த கொலை சுகந்தகுமாரை கொலை செய்யும் பொழுது அவரது தாய் கமலேஸ்வரி அவரையும் கொலை செய்ததாகவும் இந்த சம்பவத்தில் வெளியில் தெரிந்துவிடப்பட்டதற்காக அந்த 10 வயது சிறுவனான இஸ்லாமையும் கொலை செய்தது அந்த வாக்குமூலத்தில் தெரிவிப்பதற்காகவும் ஏற்கனவே தொடர்ந்து விளையாடும். இதனை அடுத்து தொடர்ந்து அந்த இருவரையும் போலீசார் விசாரணை ஏற்பட்டு வரும் நிலையில் அவர்கள் புகைப்படம் வெளியிடப்பட்டது. அதாவது வெள்ளிக்கிழமை இரவு கொலை செய்யப்பட்டு சனிக்கிழமை காலை அதிகாரிகளை அதிகரிக்கையை சங்கரானம் இருந்தார். பின்னர் அந்த வீட்டிலிருந்து வெளியேறிய அவர் 2 நாட்கள் கழித்து ஞாயிற்றுக்கிழமை இரவு தனது நண்பர் ஷாகுல் அவர்களும் சென்று அந்த 3 உடல்களையும் பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளார். இந்த தகவலும் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து விரிவான தகவலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் இன்று மாலை வெளியிட உள்ளதாகவும் தகவல் உள்ளது. தொடர்ந்து இதற்கான அறிவிப்பையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்து இந்த கடலூர் முழுவதுமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அந்த கொலை சம்பவத்துல 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களது புகைப்படம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது.